அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக உடலை காயகற்பமாக மாற்றுவதற்கான வழிமுறைகள், அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை விதை நீர்முள்ளியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது தனித்தனியாக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நீர்முள்ளி விதை 10 கிராம், வெள்ளரி விதை 10 கிராம், நெல்லிக்காய் அதாவது காய்ந்த நெல்லி வட்டல் என்று சொல்லக்கூடிய நெல்லி முள்ளி 10 கிராம், தாண்டிக்காய் தோல் 10 கிராம், கடுக்காய் தோல் 10 கிராம், சரக்கொன்றை புளி 10 கிராம், சோம்பு 10 கிராம், மணத்தக்காளி வட்டல் 10 கிராம். ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம். அளவுகளின்படி எடுத்துக்கொண்ட பொருளை ஒன்றாக சேர்த்து அரைத்து தூள் செய்து எடுக்க வேண்டும். அற்புதமான இந்த பொடியை நமது உடலை காயகற்பமாக மாற்றுவதற்கும் உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற நோய்களை நீக்குவதற்கும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நன்றாக காய்ந்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் அரைத்து எடுத்த பொடியில் இருந்து 10 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அற்புதமான இந்த பொடி நீரில் நன்றாக கொதித்து விட்டன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான காயகற்ப நீர்முள்ளி குடிநீரை நாம் வடிகட்டி எடுத்து வைத்துள்ளோம். உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற நோய்களை நீக்குவதற்கும் இந்த உடலை நோயில்லாமல் காயகற்பமாக மாற்றுவதற்கும் சித்தர்களால் அருளப்பட்ட அற்புதமான இந்த நீர்முள்ளி குடிநீரை நோய் உடையவர்களும் பயன்படுத்தலாம். நோயற்றவர்களும் சாதாரணமாக இந்த குடிநீரை வாரத்திற்கு 2 முறை காலை வேளையில் உணவிற்கு பின் 1 மணி நேரம் கழித்து 30 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் உடல் படிப்படியாக பொன்னிறம் அடையும். இன்று நாம் இளம்பிள்ளை வாதம் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். போலியோ என்று அழைக்கப்படுகின்ற இந்த நோய் உலகமெங்கும் பரவி இருக்கின்ற ஒரு நோய். இந்த போலியோ என்று சொல்லக்கூடிய இளம்பிள்ளை வாதம் என்கிற நோய் ஒரு வகையான முடக்குவாதத்தில் ஒரு வகையாக கருதப்படுகிறது. இந்த நோய்க்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் இந்த நோய் வந்தால் அதற்கான அறிகுறிகள், அதை தவிர்ப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டால்தான் மிகுந்த கவனத்துடன் நாம் பாதுகாக்க முடியும். ஆகையால் இந்த நோய்க்கான அறிகுறிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய நோயின் காரணிகள் மற்றும் அறிகுறிகள். இந்த நோய் பல்வேறு வகையான தொற்று நோய் கிருமிகளால் வரக்கூடிய ஒரு நோய். குறிப்பாக இந்த நோய் வந்தவுடன் குழந்தைகளுக்கு அதீத காய்ச்சல் ஏற்படும். கை கால்களில் வாத வலி ஏற்படும். ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும் அசைக்கவே முடியாத அளவிற்கு கை கால்களில் வலி தோன்றும். இந்த நோய் வருவதற்கான
காரணங்களை நாம் பார்த்தோம். இந்த நோய் வராமல் தடுப்பதற்கான சில முன் யோசனை வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நோய் வந்தால் கண்டிப்பாக காய்ச்சல் அதிகரிக்கும் என்று தெரிந்து நாம் காய்ச்சலை குறைப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். சிறிய அளவில் ஐஸ் கட்டிகளை எடுத்து ஒரு மென்மையான துணியில் சுற்றி அளவிற்கு அதிகமான காய்ச்சல் வந்த பகுதியில் ஐஸ் கட்டிகளை கொண்டு ஒத்தடம் தரலாம். கை கால்களில் நமக்கு உடனடியாக வலி ஏற்படும் போது அதை ஒரு பாதுகாப்பு அரண் போல் சிறிய அளவில் வெந்நீரில் ஒரு காட்டன் துணியை நன்றாக முழுகி சூடு பொறுக்கும் அளவில் குழந்தைகளுக்கு ஒத்தடம் தந்து வரலாம். இந்த குழந்தைகளுக்கு ஊசியை போடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஊசி போட்டவுடன் கை கால்கள் துவண்டு சூம்பி போய்விடும். இவையெல்லாம் இல்லாமல் பார்த்து கொண்டாலே இந்த நோயை முற்றிலும் தவிர்க்க முடியும். இந்த நோய் வந்தால் அதை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான ஒரு சில வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். தசை இயன் பயிற்சி, பிசியோதெரப்பி என்று சொல்லக்கூடிய இப்பொழுது மாற்று மருத்துவமாக ஆங்கில பெயர் கொண்டு வந்திருக்கின்ற தசை இயல் பயிற்சி முந்தைய காலகட்டங்களில் மாபெரும் குருவாகிய அகத்தியர் பெருமானால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சிதான் இந்த தசை பயிற்சி. வர்மா, தசை பயிற்சி, நோக்கு புள்ளி வர்மம் இவையெல்லாம் அக்குருவுக்கெல்லாம் குருவாக போற்றக்கூடிய சித்த மருத்துவத்தின் சிகரம் என்று அழைக்கக்கூடிய அகத்தியர் கண்டெடுத்த அற்புதமான ஒரு மருத்துவம். போலியோ என்கிற நோய் வந்தவர்களுக்கு பிழிச்சல் என்பது பண்டைய கால நடைமுறையில் உள்ள ஒரு அற்புதமான மருத்துவம். இன்று கூட நவீன முறையில் ஆயில் மசாஜ் என்று பெயர் பெற்று வருகின்றது. தேவையான அளவிற்கு மூலிகை தைலங்களை வெதுவெதுப்பான முறையில் சூடேற்றி உடல் முழுவதும் ஒத்தடமாக தேய்த்து வந்தால் அந்த நோய்கள் எல்லாம் அற்புதமான முறையில் விலகும். இழந்த தசைப்பகுதி கூடும். ஆடிக்கொண்டிருக்கின்ற கால்களுக்கு பலம் தந்து ஆட்டம் நிறுத்தப்படும். சூம்பிய கால்கள் மீண்டும் பழைய நிலைக்கு வரும். அடுத்ததாக போலியோவின் நிலைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். பிரைமரி ஸ்டேஜ், ஆரம்ப கட்ட நிலை. இந்த நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு வாத ஜுரம், அதிகப்படியான நீர் வறட்சி, கை கால்கள் உதறல் எடுக்கும். அடுத்ததாக செகண்டரி ஸ்டேஜ், இரண்டாம் நிலை. உடல் பலவீனம் அடையும். கால்கள் கைகள் எல்லாம் துவண்டு விடும். உட்கார்ந்த இடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு செல்ல முடியாது. இம்மொபிலிட்டி ப்ராப்ளம் என்று பெயர். தேர்ட் ஸ்டேஜ், மூன்றாம் நிலை. கண்டிப்பாக அவர்கள் படுத்த படுக்கையாகி விடுவார்கள். கை கால்கள் சூம்பி மெலிந்து காணப்படும். அவர்களுக்கு பாதுகாப்பு வண்டி, சிறு AKFO என்று சொல்லக்கூடிய ஆங்கிள் ஃபுட் ஆர்த்ரடைஸ் கேலிப்பர் என்று சொல்லக்கூடிய கால் கவசம், கால் உறை இவையெல்லாம் தேவைப்படும். இந்த இளம்பிள்ளை வாதத்தின் வகை, அந்த இளம்பிள்ளை வாதம் வருவதற்கான காரணம், தடுப்பதற்கான எளிய வழிமுறைகள், அந்த இளம்பிள்ளை வாதத்தின் 3 நிலைகள், அதை போக்கிக் கொள்வதற்கான அகத்தியர் கூறிய மருத்துவ முறைகள் அத்தனையும் பார்த்தோம். ஒருவேளை இந்த இளம்பிள்ளை வாதம் வந்துவிட்டால் அதை முழுமையான முறையில் தீர்த்து கொள்வதற்கான